பள்ளி கடை ஷோகேஸுங்க இது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 15-20 மூட்டை வச்சுக்கலாம். நிறைய சைஸில் பண்ணிட்டு இருக்குங்க. 8க்கு 7, 6க்கு 7, 4க்கு 7, மளிகை கடைக்கு, டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு, மெடிக்கலுக்கு, ஓகே, அப்புறம் ஃபேன்சி ஸ்டோருக்கு, செல்போன் கடைக்கு, ஓகே, பார்ட்டிகல் போர்டுங்க. நம்ம பிளைவுட்லயும் பண்ணிட்டு இருக்கோம். சாமி படம் வைக்கிற மாதிரிங்க. பூஜா ரூம்ஸ், ஓகே, 2க்கு 1.5 பாத்தீங்கன்னாக்கா வெறும் 1000 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துருக்கோம். இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் பாத்தீங்களா சேலத்துல ஸ்ரீ மருதம் பர்னிச்சருக்கு வந்திருக்கோம். உங்களோட ஷாப்புக்கு மளிகை கடையா இருந்தாலும் சரி, மெடிக்கல் ஷாப்பா இருந்தாலும், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் எதுவா இருந்தாலும் புதுசா ஆரம்பிக்கணும், அது உள்ள அடக்கி வைக்கிற ரேக்களை நம்ம எங்க வாங்கணும் நிறைய பேர் இது சர்ச் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி பிரச்சனைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஷாப்ல இருந்து புதுசாவே எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஷாப் எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா சேலத்துல பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த ஷாப்ல என்னென்ன பண்றாங்க, பிரைஸ் வைஸ்ல எப்படி கொடுக்குறாங்கன்னு ஃபுல்லா இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலா நம்ம பேச போறோம். உங்களோட பிசினஸ் உங்களோட ஷாப்புகளுக்கு இந்த மாதிரி ரேக்கு தேடிக்கிட்டீங்களா, இந்த வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணா பாருங்க. ஆனா எப்படின்னா இருக்கீங்கன்னா நல்லா இருக்கேன்பா, வணக்கம். ஷாப்புக்கு வரக்கூடிய லொகேஷன் எங்கன்னு சொல்லிருங்க. அப்படியே நம்ம பாத்தீங்கன்னாக்கா 2 வழியில வரலாங்க. ஒன்னு கோரிமேடு, சேலத்துல இருந்து அஸ்தம்பட்டியில இருந்து கோரிமேடு ஹெர்காடு போற ரோட்ல வந்துட்டு கலெக்டர் ஹவுஸ்ல இருந்து கலெக்டர் பங்களாவில இருந்து லெஃப்ட் சைடுல நேர் எதிர்த்தாப்புல ரோட்ல நேரா வந்தா நேசக்கரங்கள்னு ஒண்ணு இருக்குங்க. ரைட் சைடு, அந்த பக்கத்துல வந்தா லெஃப்ட் சைடு, அங்க இருந்து வந்தாங்க ரைட் சைடு. அங்க இருந்து கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா முன்னாடியே இருக்கு, ரைட் சைடுல இருக்குது, ரைட் சைடுல இருக்குதுங்க. இந்த பக்கம் இருந்து பாத்தீங்கன்னா அஸ்தம்பட்டியில இருந்து கண்ணங்குறிச்சி வர வழியில சர்ச் ரோட்ல இருந்து ரைட் சைடுல ரோடு கட்டவங்க கொஞ்சம் நடந்து வர தூரத்திலேயே இருக்கு. ஓகே, லொகேஷன் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்ணிடுறேன். நீங்க சேலத்துக்குள்ள இருந்தாலும் சரி, சேலத்து பக்கத்துல எந்த சேலம் டிஸ்ட்ரிக்ட் சுத்தி இருக்கலாம், உங்களுக்கு இந்த மாதிரி ரேக் தேவைப்படுச்சுன்னா இவங்களோட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், ஸ்கிரீன்ல இருக்கும். அதுல கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரி சைஸ்ல ரேக்கு வேணும் அதுல ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நீங்க எந்த மாதிரி ரேக்ல நீங்க ஆர்டர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க? நம்ம நிறைய ரேக் ஆர்டர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோங்க. மளிகை கடை ரேக்கு, மெடிக்கல் ரேக்கு, ஃபேன்சி ஸ்டோரு, செல்போன் கடைக்கு, அப்புறம் வீட்டுக்கு தேவையானது, ஆபீஸ் டேபிள், கம்ப்யூட்டர் சென்டருக்கு, இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஓகே, வீட்டுக்கு தேவையானது மாதிரி கப்போர்டு, வாட்டர் ப்ரூஃப் கப்போர்டு, ஓகே, அந்த மாதிரி நிறைய டிவி ஷோகேஸு, பூஜா ரூம்ஸ், ட்ரெஸ்ஸிங் டேபிள், இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்கோம். ஆர்டர் பண்ணி உடனே கொடுக்குறோம். ஆர்டர் பண்ணோம் ஒரு 2 நாள், அதுக்கு என்ன மாதிரி அவங்க கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி 4 எடுத்துட்டு 1 வாரத்துக்குள்ள கொடுத்துருக்கோம். டெலிவரி எப்படி பண்றீங்க? டெலிவரி இங்க இருந்து நம்ம அனுப்பிச்சு விடலாங்க. டெலிவரி சார்ஜ் மட்டும் அதுக்கு எக்ஸ்ட்ரா வாங்கிக்குவோம். எக்ஸ்ட்ரா நீங்க வாங்கிக்கிறீங்க? ஆமா, வாங்கிக்குவோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்றீங்களா? எப்படி ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா பண்றோம். சூப்பர். எந்த மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணுவீங்க? நம்ம வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டிகல் போர்டுல பண்ணிட்டு இருக்காங்க. கஸ்டமர்ஸ் கேட்டாங்கன்னாக்கா பிளைவுட்லயும் பண்ணி தராங்க. சரி சரி, போட்டு மைக்கா போட்டு பண்ணி தரோங்க. வுட்லயும் பண்ணி தரோம். நம்ம வுட்ல தான் வேணும், கட்டல் இந்த மாதிரி எல்லாம் வுட்ல வேணும்னா வுட்லயே பண்ணி தரோங்க. ஓகே, சைஸ் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா உங்களதுல நம்ம சைஸ் பாத்தீங்கன்னாக்கா இப்போ ரேக்கு வேணும்னா ரேக்கு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா 4க்கு 6, 4க்கு 7, 4க்கு 1 அடி கணத்துல, 4க்கு 7, 8, 4க்கு 8, 4க்கு 10, இந்த மாதிரி பல வெரைட்டியா கஸ்டமர்ஸ் எப்படி கேக்குறாங்களோ அதுக்கு தகுந்த பண்ணி தராங்க. அவங்க போய் இடத்த கூட அளந்துட்டு அவங்க எந்த அளவுக்கு சொல்றாங்களா, மிஷன் பண்ணி சொல்றாங்களோ அந்த அளவுக்கு நம்ம பண்ணி தரோங்க. இல்லைன்னாக்கா அவங்க இடத்துக்கே போயும் கூட நம்ம பண்ணி கொடுக்கலாங்க. ஓ, அதுவும் பண்றீங்க? அதுவும் பண்றாங்க. ஓ, ஸ்டாக் பாயிண்ட் இங்க இருந்து செஞ்சு கொடுக்கலாம், இல்ல அங்கேயே போய் பண்ணி கொடுப்பீங்க? ஆமாங்க. ஒன்னு ரெடி பண்றதுக்கு எத்தனை டைம் எடுத்துக்குவீங்க? அதான் அந்த அவங்க எவ்வளவு ஆர்டர் கொடுக்குறாங்களோ அதை பொறுத்துங்க. மேக்ஸிமம் ஒரு 10 நாள் இல்ல 1 வாரத்துக்குள்ள பண்ணி கொடுத்துடலாம். சூப்பருங்க. இந்த ஷாப் எல்லாம் உங்களுடைய எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களோட பிசினஸுக்கு சரி, உங்களோட ஷாப்புக்கு சரி, எந்தெந்த ஷாப்புக்கெல்லாம் நீங்க ரெடி பண்ணி கொடுத்து ரொம்ப தெளிவா சொல்லி இருக்காங்க. நீ இந்த சம்மந்தப்பட்ட ஷாப் வச்சிருந்தீங்கன்னா ரேக் இந்த மாதிரி தேவைப்படுதுன்னா நீ தாராளமா சேலத்துல இந்த ஷாப்பை நீங்க கான்டாக்ட் பண்ணலாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரேட் வைஸ்ல எப்படி இங்க ரேட் வைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மத்த நம்மளுக்கு ரேட் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப 6க்கு 1 அடி ரேக்குங்க, 7க்கு 4 வந்து பாத்தீங்கன்னா 6000 ரூபாய் வருதுங்க. 8 இன்ச் ரேக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா 5000 ரூபாய் வருதுங்க. 5000 ரூபாய், 4500 ரூபாய் வருதுங்க. ஓ, அப்ப நம்ம அதை கொஞ்சம் கம்மி பண்ணி தரோம். இந்த வீடியோ எல்லாமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எல்லா ஊருக்குமே போயிட்டு இருக்கு. உங்களுக்கு ஸ்டாக் பாயிண்ட் நிறைய வச்சிருக்காங்க. ஆனா அது ஷாப்ல பாத்தீங்கன்னா சின்ன இடமா இருக்கிறதுனால வந்து இப்போ என்னென்ன ஸ்டாக் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்களோ அதை நம்ம இந்த வீடியோ நம்ம ரிவ்யூல பார்க்க போறோங்க. இவங்களோட கான்டாக்ட் டீடைல் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல ஸ்டைல இருக்கும், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ என்ன ஒர்க்னா போயிட்டு இருக்குது? நம்ம இப்போ பாத்தீங்கன்னா கல்லாப்பட்டி ஷோகேஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. கல்லாப்பட்டி ஷோகேஸுங்களா? கல்லாப்பட்டி ஷோகேஸுங்க. இதோட சைஸ் பாத்தீங்கன்னாக்க 3க்கு 5. 3க்கு 5 வருதுங்களா? 3க்கு 5 வருதுங்க.
இது எத்தனை ஸ்டோரேஜ் இதுல வருங்க? இதில் பார்த்தீங்கன்னாக்கா 6 அறை வர மாதிரி இருக்குங்க. 6 வருதுங்களா? 6 வர மாதிரி இருக்குங்க. இது என்ன மெட்டீரியல் அதெல்லாம்? இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பார்ட்டிகல் போர்டுங்க. பார்ட்டிகல் போர்டுங்களா? பார்ட்டிகல் போர்டு. பார்ட்டிகல் போர்ட்லயே ரொம்ப ஹெவியானது, தரமானதா இருக்குங்க. நல்லா வெயிட் தாங்கும். ஓகே. இந்த இந்த மல்லிகை கடை ஷோகேஸ்ங்க இது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 15-20 மூட்டை வச்சுக்கலாம், ஒன்றும் ஆகாதுங்க. வந்து கம்ப்ளைண்ட் வராது, வந்து எந்த கம்ப்ளைண்ட்டும் வராதுங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் டேபிளுங்க. அது கேஸ் டேபிள். சரி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்துடும். இந்த ஒரு சைடு க்ளோஸ் பண்ணிடுவோம், அடைச்சிருவோங்க. ஓகே, ஃபுல்லாக வந்துடும், அடைச்சிருவோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ரேக் பண்ணிட்டு இருக்கோங்க. ரேக்குங்களா? ரேக் பண்ணிட்டு இருக்கோங்க. சரி. நிறைய பண்ணி இப்போ இருந்ததெல்லாம் நம்ம அமுச்சு விட்டுட்டோங்க. எல்லாம் வெளியில கடைக்கு போயிடுச்சுங்க. ஓகே. நிறைய சைஸ்ல பண்ணிட்டு இருக்குங்க. 8க்கு 7, 6க்கு 7, 4க்கு 7. ஓகே. 1 அடி ரேக்கு, 8 இன்ச் ரேக்கு. அவங்க கஸ்டமர்ஸ் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அங்கேயே போய் கூட பண்ணி கொடுக்குறோங்க. அதுக்கு உண்டான கேஷ்லி மட்டும் முன்ன பண்ண இது ரெடி பண்ணிக்குவோங்க. இது வரைக்கும் நீங்கள் எங்கெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கீங்கன்னா? நம்ம பார்த்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் இப்போ சேலத்தில் வந்து நங்கவெளியில் பண்ணியிருக்கேங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தருமபுரி, அப்புறம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆத்தூர், விருதாச்சலம், இந்தாண்ட பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி. ஓகேண்ணா. இதெல்லாம் பண்ணியிருக்கேங்க. எந்தெந்த மாதிரி கடைக்கெல்லாம் நீ பண்ணி கொடுத்துருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா மல்லிகை கடைக்கு, டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு, அப்புறம் மெடிக்கலுக்கு, ஓகே, அப்புறம் ஃபேன்சி ஸ்டோருக்கு, செல்போன் கடைக்கு. ஓகே. இந்த மாதிரி கேட்கறதுக்கு தகுந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோங்க. ஆஃபீஸுக்கு ஆஃபீஸ் டேபிள், ஆஃபீஸ் கம்ப்யூட்டர் டேபிள். ஓகே. ஒரு 4 பேர் உட்கார்ற மாதிரி ஒரே டேபிள், 6 பேர் 8 பேர் உட்கார்ற மாதிரி இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கோங்க. ஓகே. நீங்கள் ரேக் மட்டும் தான் பண்ணுறீங்களா, வேறு ஏதாவது பண்ணி கொடுக்குறீங்களா? ரேக்கு ஷோகேஸுங்கிறது நம்ம பிரதானம் பண்ணுறதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள், பூஜா ரூமு, கட்டில், டிவி ஷோகேஸு. சூப்பருங்க. இதெல்லாமே சேர்த்து பண்ணுறோங்க. ஓகே. நான் ஒரு சப்போஸ் நீங்கள் ரேக் பண்ணி கொடுக்குறேன்னா எத்தனை நாளைக்குள்ள ரெடி பண்ணி கொடுப்பீங்க? நம்ம நீங்கள் கொடுக்குற இதை பொறுத்து இருக்குதுங்க. ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா ஒரு 2 நாள் 3 நாளில் கொடுத்துருவோங்க. ஓகே. இல்லை நம்ம பெருசாக இருக்குது, அப்படி ரொம்ப ஹைட் அதிகமாக இருக்குதுனாக்கா 1 வாரம் எடுத்துப்போம். கண்டிப்பாக 1 வாரத்துக்குள்ளே கொடுத்துருப்போம். 1 வாரத்துக்குள்ளே வந்துடும். இப்போ வேற ரேக் என்ன ரெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் என்னன்னா? அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இதெல்லாம் ஆர்டருங்க பண்ணிட்டு இருக்குங்க. ஓகே. இது பாத்தீங்கன்னாக்கா 4க்கு 7 ரேக்குங்க பண்ணிட்டு இருக்கு. அந்தாண்ட உள்ளார இருக்கிறது பாத்தீங்கன்னா 8 இன்ச் ரேக்குங்க. இது 1 அடி ரேக்கு, அது 8 இன்ச் ரேக்குங்க. சரி. இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா 8 இன்ச் ரேக், அதே 4க்கு 7, ஓகே, 6க்கு 7, 8க்கு 7 இந்த மாதிரி சைஸ்ல பண்ணிட்டு இருக்குதுங்க. ரெடி ஆயிட்டு இருக்குது. நாளைக்கு நாளான்னைக்கு டெலிவரி போயிடுங்க. கஸ்டமர் வந்துட்டே இருக்காங்களா இப்படி? ஆமா சார், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க. கஸ்டமர்ஸ் எல்லாம் நல்லா ரெகுலரா இருக்கிறாங்க. ரேக் ரெடி பண்ணி கொடுத்துட்டா நீங்களே டெலிவரி பண்ணிடுவீங்களா, இல்ல பார்ட்டியே வந்து அவங்க டெலிவரி எடுத்து? அவங்களே டெலிவரி எடுத்துக்குவாங்க. நம்மளே டெலிவரி பண்ண சொன்னா டெலிவரி இதை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி தான் அந்த மாதிரி இருக்குங்க. ஆனா இது வரைக்கும் நீங்க வந்து பண்ணதே வந்து பெரிய ரேக் எங்க பண்ணி கொடுத்துருக்கீங்க? நம்ம பெரிய ரேக் இங்க பாத்தீங்கன்னாக்கா நம்ம பக்கத்துலயேங்க, இங்க இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் போகணும், சேலத்துக்குள்ளாரியே பண்ணியிருக்கோங்க. சூப்பருங்க. ஒரு 20க்கு 20, 21க்கு 21 ரூம் ஃபுல்லா. ஓகே. நான் 3 பக்கமும் பண்ணிட்டு சென்டர்ல டேபிள் போட்டு, கம்ப்யூட்டர் டேபிள் போட்டு எல்லாம் பண்ணி கொடுத்துருக்குங்க. மெடிக்கல் ஸ்டோருக்கு. மெடிக்கல் ஸ்டோர், மெடிக்கல் ஸ்டோர்லேயே அது ஒரு குடோன் மாதிரிங்க. மளிகை கடைக்கு பண்ணோம்னா எந்த சைஸில் பண்ணால் நல்லா இருக்குங்க சார்? மளிகை கடை சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ 10க்கு 10 ரூமுனாக்கா ஒரு 6 அடி ஷோகேஸ் ஒன்று, 4 அடி ஷோகேஸ் ஒன்று ஒரு சைடு வச்சுக்கலாங்க. ஓகே. ஒரு சைடு நம்மளுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி முன்னாடி வச்சுக்கிறாங்க. முன்னாடி ஒரு 8 அடியில் ஒரு ஷோகேஸ் போட்டால் போதுங்க. அவ்வளோதான் போதுங்க. நம்ம கேட்குற மெட்டீரியல் பண்ணுவீங்களா, இல்லை நீங்களும் தேர்ந்தெடுத்து பண்ணுவீங்களா? இல்லை, நீங்கள் உங்கள் கேட்குற மெட்டீரியல் பண்ணி கொடுக்கலாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி காஸ்ட் வைஸ் மாறும். நீங்கள் கேட்குற மாதிரி கேட்குற மெட்டீரியல் கூட பண்ணி கொடுக்கலாங்க. ஓகேண்ணா. நம்ம கிட்ட இருக்கிற மெட்டீரியல் பண்ணுறது வந்துங்க, இப்போ 1 அடி ரேக்குன்னு வச்சிங்களேன், 4க்கு 6 பார்த்தீங்கன்னா 6000 ரூபாய் வருதுங்க. 1 அடி ரேக். 1 அடி ரேக். ஆமாங்க. இந்த சைஸு. ஓகே. 4க்கு 6. ஓகே. இது என்ன மெட்டீரியலுங்க? இது வந்து பாத்தீங்கன்னாக்கா பார்ட்டிகல் போர்டுங்க. பார்ட்டிகல் போர்டுங்க. நம்ம பிளைவுட்லயும் பண்ணிட்டு இருக்கோம். பிளைவுட்லயும்? ஆமாங்க. சூப்பர். அதுக்கு தகுந்த மாதிரி காசு வைஸ் அதிகமாகுங்க. நீ பண்ணலே ரொம்ப சிறுசுல வந்து என்ன பிரைஸ்ல பண்ணி கொடுத்துருக்கீங்க? நம்ம பண்ணதுல ரொம்ப சின்னது வந்து பாத்தீங்கன்னாக்கா சாமி படம் வைக்கிற மாதிரிங்க. பூஜா ரூம்ஸ். ஓகே. 2க்கு 1.5 பாத்தீங்கன்னாக்கா வெறும் 1000 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துருக்குங்க. 1000 ரூபாய்க்கு? 1000 ரூபாய்க்கு. ஆமாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா 2க்கு
3 பூஜா ரூம் பார்த்தீங்கன்னாக்கா 3500 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துருவோம். 3500. 3500. அப்ப நீ பண்றது பாத்தீங்கன்னா வீட்டுக்கும் பண்றீங்க, ஷாப்புக்கும் பண்றீங்க, ஆபீஸ்க்கும் பண்றீங்க, எல்லாமே பண்றீங்க. எல்லாமே பண்றாங்க சார். சூப்பருங்க.